ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நேந்திரம் பழம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த நேந்திரம் பழம் கொஞ்சம் நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மொத்தத்துக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸாக எடுத்து வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து வைக்கிறதுனால குழையாமல் கரெக்டாக வரும், கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு பனானாலாம் சாப்பிடல அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணலாம். ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் செவந்தோடனே அதை திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இதோட கேஷ்யூ நட் எடுத்து தூவிக்கிறேன். இது ஆப்ஷன் தான். அது இன்னும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ அது இதோட 2 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இப்போ இதோட இந்த கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் செவந்துக்கிடுச்சு. இதோட ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது நான் நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டால் 3 கூட போட்டுக்கலாம். சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இதோட
ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், துருவின தேங்காவையும் கலந்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிட்டு சாட்டை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான பனானா ஸ்நாக் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.